வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரை விமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் சேகர் கமலோட டைரக்ஷனில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா நடிச்சு இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியான குபேரா படத்தை நீ நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க படத்தோட கதை என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். தனுஷ் ஒரு பிச்சைக்காரனாக இருக்காரு. ஸோ இவர் மாதிரியே இன்னொரு 3 பிச்சைக்காரங்க இருக்காங்க. இவங்க 4 பேரையும் ஒரு பணக்காரர் அவரோட பிஸ்னஸ் டீலுக்காக அவங்கள பினாமியா யூஸ் பண்ணி கோடிக்கணக்கான பணத்தை ஸ்கேம் பண்ண பார்க்குறாரு. ஸோ இதுக்கு உடனடியா நம்ம நாகார்ஜுனும் இருக்காரு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹானஸ்டான ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அவரோட சிச்சுவேஷன் காரணமாக வேற வழியே இல்லாம இவருக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. இந்த பணம் கடைசியில் என்ன ஆச்சு, தனுஷ்க்கும் இவங்களுக்கும் என்ன ப்ராப்ளம், இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தனுஷோடைய பெர்ஃபார்மன்ஸ், நான் பெட் பண்ணி சொல்கிறேன், இந்தியாவில் எந்த ஒரு பெரிய ஆக்டரும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கவே முடியாது. ஒரு பிச்சைக்காரனா, அதுவும் இவ்வளோ கன்வின்சிங்காக. ஸோ தனுஷ் எவ்வளோ ஒரு அமேசிங்கான ஆக்டர், எவ்வளோ அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னு இந்த படத்தில் ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ். நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், ராஷ்மிகா மந்தனாவாக இருக்கட்டும், இந்த படத்தில் வில்லனாக நடித்த ஜிம் சார்பாக இருக்கட்டும், 3 பேருமே அவங்களோட கதாபாத்திரத்தை ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டெக்னிக்கலாகவும் இது ஒரு சூப்பர் படம். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் இந்த படத்தோட ஒரு தீம் ட்ராக் எனதுன்னு ஒரு சாங் டிஎஸ்பி போட்டிருக்காரு. அது இந்த படத்துக்கு நல்லா சூட் ஆச்சு. ஒரு 2 சைட்ஸ் ஆஃப் அ காயின்னு சொல்லலாம். ரிச் எப்படி இருப்பாங்கங்கிறதையும் சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க, புவர் எப்படி இருப்பாங்கங்கிறதையும் சூப்பராக கன்வே பண்ணி காட்டியிருந்தாங்க விஷுவல்ஸாக. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சினிமோட்டோகிராஃபி அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கதையில் ஜம்ப் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு அடிஷ்னல் கமர்ஷியல் சீனுமே கிடையாது, எக்ஸ்ட்ரா சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆர்கானிக்காக ஸ்லோவாக போனாலும் ஆர்கானிக்காக சூப்பராக பியூட்டிஃபுல்லாக போச்சு. குறிப்பாக தனுஷோட இன்ட்ரோ சீன் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி இன்ட்ரோ யாருமே பண்ண மாட்டாங்க, எந்த பெரிய ஆக்டரும். இந்த பெக்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தும் அந்த பிச்சைக்காரங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த உலகம் புதுசாக இருக்கும். ஸோ அவங்களோட கண்ணோட்டத்துலேருந்து அந்த ஒரு ரிச்சான ஒரு உலகத்தை பார்ப்பாங்கல்ல. ஸோ அது எவ்வளோ புதுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருந்தாங்க. படத்தோட இன்டர்வல் நகர நமக்கு கான்ஃப்ளிக்ட் நல்லா ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் படத்தோட ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃபே ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் கொடுது. ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் மட்டும் தான் விறுவிறுப்பாக இருக்கே தவிர அந்த இனிஷியல் 1 hour, செகண்ட் ஹாஃபோட அந்த இனிஷியல் 1 hour எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஸ்பாய்லர் சொல்லணும், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ தனுஷ்கிட்ட அந்த பணம் வந்துருச்சுன்னு அவர் ரியலைஸ் பண்ணுறக்கே 1 மணி நேரம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் வருது. அது இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஸோ அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம் நான் கொஞ்சம் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு குரூப்பு இவரை தேடி அலையுது, இவருக்கு பணம் இருக்குங்கிறதே தெரியல, அவர் ஒரு பக்கம் வாட்டுக்கு போகிறாரு. நடுவில் நம்ம ராஷ்மிகா மந்தானா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட மிடில் தான் அவங்க கேரக்டரே வருது. ஸோ அவங்க செகண்ட் ஹாஃபில் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் தனுஷ்க்கும் இருக்கிற காம்பினேஷன் சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆனாலுமே அந்த கதை, அந்த திரைக்கதையில் அவங்களோட ஸ்கோப் ரொம்ப சின்னதாயிடுச்சு, ரொம்ப மினிமல் ஆயிடுச்சு. இது போக வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், நாகார்ஜுன் கேரக்டராக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சப்பையாக போயிடுச்சு. ஏன்னா தனுஷோட கேரக்டர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, அவரோட கேரக்டரோட எலிவேஷன்லேயும் சரி நல்லாவே பியூட்டிஃபுல்லாக ரியலிஸ்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஏன் இந்த ஒரு 2 கேரக்டரை அவங்க கோட்டை விட்டாங்க எனக்கு தெரியல. இந்த படம் ஒரு ட்ராமா ஃபிலிம், ஒரு கிரைம் ட்ராமா, ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. எந்த ஒரு கமர்ஷியல் சீன்ஸும் இல்லை நான் சொன்ன மாதிரி. ஸோ அந்த ரியலிஸ்டிக்லேயே கொண்டு போயிருக்கணும். 2-3 இடத்துல லாஜிக் மிஸ் ஆச்சு. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஸ்பாய்லர் சொல்லி ஆகணும். ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரன் தான் படத்தோட வில்லங்க. அவர் படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாரு, எதுலேயுமே நான் டைரெக்டாக இன்வால்வ் ஆக மாட்டேன், ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே எனக்கு தெரியும், ஐ எம் லைக் எ செலிபிரிட்டின்னு அவரே சொல்கிறாரு. அப்படி சொன்ன ஒரு கேரக்டர் கிளைமேக்ஸில் ரோடாக சுற்றுறாரு. ரோட்டில் போகிற ஒருத்தருக்குமே அவர் அடையாளம் தெரியலையாமா. இதை நம்புற மாதிரியே இல்லை. ஸோ இந்த மாதிரி 2-3 இடத்துல கொஞ்சம் லாஜிக் இஷ்யூஸ் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா டப்பிங். என்னதான் பைலிங்குவல் பேன் இண்டியான்னு சொன்னாலுமே நிறைய சீன்ஸ் அந்த தெலுங்குல ஷார்ட் பண்ண சீன்ஸ் தான் இருந்துச்சு. இவங்க டப்பிங் தான் தமிழில் கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல டப்பிங் ஓவர்லேப் ஆகுது. ஸோ நிறைய இடத்துல நான்சிங்காகவும் இருக்குது. ஒரு ப்ராப்பராக டப் பண்ணாத ஃபிலிம் பார்க்குற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் பண்ணுச்சு. ஸோ மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபுங்க, செகண்ட் ஹாஃப் ஒரு ஆவரேஜ் தான். அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் தான் செகண்ட் ஹாஃபையும் படத்தையுமே காப்பாத்துச்சு. தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தை நீங்கள் நிச்சயமாக ஒரு முறை தேட்டரில் பார்க்கலாம். படத்தில் கொஞ்சம் பிளட் ஷெட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3 out of 5. ஸோ மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சனத்தில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன்.
வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே டியூன்ட்.